ஹே படீஸ் ஒலி எனக்கு ஒரு டிஎம்ல ஒரு ஸ்டோரி வந்துச்சு. ஒரு அழகான ஒரு சேர முடியாத லவ் ஸ்டோரி. லைக் சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே இருந்திருக்காங்க, ஒன்றாவே வளர்ந்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்க கிட்ட போய் அந்த லவ்வை சொல்ல முடியல. பட் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு. ஆனால் லைக் அந்த பாய்க்கு அந்த கேர்ளுக்கு அது தெரியாது. பட் 2 பேருக்குமே பிடிக்கும். பட் அந்த கேர்ள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ சம்திங் அந்த மாதிரி பழகிருக்காங்க. லாஸ்ட்டாக அவங்க 2 பேர் பெரியவங்க ஆகும்போது இவங்க வீட்டில் சம்மந்தம் பேச போயிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இவங்க இந்த கேர்ள் வேற ஒரு பாய் மேலே லவ் ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த பையன் சொல்லலான்னு போகும்போது கடைசி வரைக்கும் சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த கேர்ளுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ இப்போ சொல்லலாம் அப்படின்னு போகும்போது அவ்வளோ நாள் சப்போர்ட் அந்த பொண்ணு வீட்டில் இந்த பாயை பிடிக்கும். ஸோ எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருந்த அவ்வளோ பீப்புள்ஸும் கரெக்டாக போய் சொல்லலாம் அப்படின்னு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க லைக் எல்லாருமே சண்டை போட்டு ஃபைட் ஆகிட்டு இருக்கு. இந்த பொண்ணோடைய பிரதர் வந்து எனக்கு அவன் கூட போனால் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலி என்னாச்சு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்குமே அவங்க லவ் பண்ணது தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஆக்சுவலி 90s கிட்னு நினைக்கிறேன். அவர் கடைசி வரையும் சொல்லவே முடியல அவரால். சொல்லாமல் போயிட்டு அப்புறம் இந்த கேர்ளுக்கு வேறு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு, லைக் அலைன்ஸ் அந்த மாதிரி. ஆஃப்டர் சம் டேஸ் அந்த பேசி வச்ச கல்யாணமும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே இப்பயும் நம்மளுக்கு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்திங் ஒரு ஏதோ ஒரு கிளி கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேட்க லைக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் போய் சொல்லியிருக்கலாமே, ஏன் மிஸ் பண்ணீங்க, இவ்வளோ சான்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுமே, இவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் நின்றுருக்கு. அப்பயும் போய் சொல்லியிருக்கணும். பட் அவர் அப்பயுமே போய் சொல்லலை. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஃபைட்ஸ் வந்திருக்கு. பட் இவர் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய லவர் வந்து மறுபடியும் இவங்ககிட்ட பேசி மறுபடியும் அவங்க லவ் செட் ஆச்சு. தவிர கடைசி வரையும் இவர் சொல்லாமல் வச்சுருந்த அந்த ஒரு காதல் இவருடைய மனசுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸ்டில் அந்த கேர்ளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இவர் இன்னுமே அந்த காதலை அப்படியே வச்சுட்டு அப்படி தான் இருக்காரு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லலாமே, எய்தர் ரிஜெக்ட் ஆர் அக்செப்ட் சம்திங். பட் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ யாராக இருந்தாலுமே அப்ரோச் பண்ணுங்கள், சொல்லுங்கள், என்னவோ ஆன்சர் கிடைக்கட்டும். எதுக்காக இப்படி என்ன சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. பிடிச்சல அத்தனை சான்ஸ் கிடைச்சும் நீங்கள் மிஸ் பண்ணது யாரோட தப்பு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டோரி ஏதாவது போஸ்ட் பண்ணணும் விரும்பினா தாராளமாக DM பண்ணலாம், ஆர் கமெண்ட் கூட பண்ணலாம். போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஃபாலோ ஃபார் மோர். பாய்.